வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம GPM 2.0 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. GPMனா குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர். இந்த GPM தமிழ்நாடு அரசோட ஒரு புது முயற்சி. இதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, களஞ்சியமில் ஆல்ரெடி இருக்கிற பேமெண்ட் மெத்தடை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகவும், அப்புறம் களஞ்சியமில் இருக்கிற எம்ப்ளாயி, பென்ஷனர், அப்புறம் வெண்டாரோட பேசிக் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில் இருக்கிற டூப்ளிகேட்டை சரி பண்ணி பேமெண்ட்டை ஃபாஸ்ட்டாக பெனிஃபிஷரிக்கு போய் சேர்றதுக்காக தான் இந்த GPM 2.0 மாடல் வந்திருக்கு. அதுக்கு இப்போ நம்ம என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயி, பென்ஷனர், வெண்டார் ஒவ்வொருவருக்கும் யூனிக்யூவாக GPM ஐடி வேணும். ஆல்ரெடி சிலருக்கு GPM ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் GPM ஐடி க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, எம்ப்ளாயியோ பென்ஷனரோ அவங்களோட பேசிக் டீட்டெயில், அதாவது ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில் சரியாகவும் விடுபடாமலும் வேறு எந்த எம்ப்ளாயியோடவோ பென்ஷனரோடவோ வெண்டாரோடவோ கம்பேர் பண்ணும்போது மேட்ச் ஆகாமல் யூனிக்யூவாக இருந்த எல்லாருக்கும் GPM ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் பேசிக் டீட்டெயில் ஃபுல்லாக இல்லாமலும் யாரோடவாவது மேட்ச் ஆகியிருந்தாலும் GPM ஐடி க்ரியேட் ஆகிருக்காது. அவங்க நம்ம எங்கே பார்க்கலாம்னா, ஹியூமன் ரிசோர்ஸில் GPM ரிப்போர்ட் வியூவரில் GPM வேலிடேஷன் ஸ்டேட்டஸ் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டை நாம் எக்ஸல், HTML, PDF, RTF ஃபைல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸல் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெர்சன் டைப் எம்ப்ளாயி இல்லை பென்ஷனரை செலக்ட் பண்ணணும். இப்போ எம்ப்ளாயை செலக்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பென்ஷனருக்கு டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரிப்போர்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் எக்ஸப்ஷன் ரிமார்க்ஸ் காலமில் இருக்கிற எரர்னால தான் எம்ப்ளாயிக்கு GPM ஐடி க்ரியேட் ஆகலை. இதை சரி பண்ணுனா இந்த எம்ப்ளாயி எல்லாருக்கும் GPM ஐடி க்ரியேட் ஆகிரும். நான் முன்னாடியே சொன்னேன்ல, பேசிக் டீட்டெயில் ஃபுல்லாக இல்லாமல் இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் மிஸ்ஸிங், அட்ரஸ் மிஸ்ஸிங், பின்கோடு மிஸ்ஸிங், ஸ்டேட் மிஸ்ஸிங் இருக்குது. அப்புறம் பாருங்கள், யாரோட உதவி மேட்சாக இருந்தாலோ GPM ஐடி க்ரியேட் ஆகாதுன்னு சொன்னேன்ல. இங்கே பாருங்கள், டூப்ளிகேட் ஆதார் நம்பர், டூப்ளிகேட் மொபைல் நம்பர், டூப்ளிகேட் அக்கௌண்ட் நம்பர். இந்த எம்ப்ளாயோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இன்னொரு எம்ப்ளாயோட மேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் நாம் சரி பண்ணணும். இங்கே டூப்ளிகேட்டில் வர எம்ப்ளாயி 2 பேரும் நம்மக்கிட்ட இருந்தால் நாம் சரி பண்ணிக்கலாம். ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னா, டீட்டெயில் யாருக்கு தவறாக இருக்கோ அந்த எம்ப்ளாயிக்கு சரி பண்ணுனா இந்த 2 எம்ப்ளாயிக்கும் சரியாயிரும். வாங்க நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்கிற எம்ப்ளாயி ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். எம்ப்ளாயி ஐடியை டைப் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. அப்புறம் இங்கே இருக்கிற அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோட், அட்ரஸ் மிஸ்ஸிங் எல்லாம் அப்டேட் அட்ரஸுங்கிற இந்த லிங்க்கில் தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு ரிலேட்டட் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு அப்ரூவர் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு அப்ரூவர் வரைக்கும் ஓப்பன் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுங்க. 1 or 2 டேஸில் உங்களுக்கான எரர் கிளியர் ஆயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் எம்ப்ளாயி டீட்டெயில் பார்க்கணுன்னாலோ இல்லை பல்கில் அப்லோட் பண்ணணுன்னாலோ எம்ப்ளாயி பேசிக் டீட்டெயில் அப்டேட் வெப் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்க்கலாம். அது வழியாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், GPM ஐடி க்ரியேட் ஆன பெனிஃபிட்ஸ் டீட்டெயில் எப்படி பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அதுக்கு இன்ஸ்டேட்டர் லாகின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அதர் அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் GPM 2.0 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் நோ யுவர் பெனிஃபிஷரிங்கிறத கிளிக் பண்ணி அதில் இருக்கிற
டிடிஓ பெனிஃபிட்ஸ் டீட்டெயிலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 54 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜிபிஎம் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் ஜிபிஎம் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.